அனைவருக்கும் வணக்கம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வளர்பிறை சஷ்டிங்க. அழகான முருகனுக்கு உகந்த இந்த செவ்வாய்க்கிழமையில் இந்த சஷ்டி திதி வருது. இந்த சஷ்டி திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கே இந்த சஷ்டி திதி ஆரம்பிச்சிடுதுங்க. திங்கட்கிழமை ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை மாலை 5:50 வரைக்கும் இந்த சஷ்டி திதி இருக்குது. முருகனுக்கு உகந்த இந்த முக்கியமான நாளில் இந்த சஷ்டி திதி வர்றது பெரிய விசேஷம். நம்ம அன்னைக்கு செய்கிற இந்த வழிபாடுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முருக பகவானை வழிபாடு செய்கிறதுக்கும் நம்ம அவர்கிட்ட வைக்கிற கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறத்துக்கும் ஒரு மிகச்சிறந்த நாள் அப்படின்னே சொல்லலாங்க. நீங்கள் எப்பொழுதும் போல் விரதம் இருக்கிற நீங்கள் ஆலயத்துக்கு போய் 6 நெய் தீபம் கண்டிப்பாக அன்றைய தினத்தில் போடுங்க. அதாவது வெற்றிலை மேலே 6 வெற்றிலை வாங்கிட்டு போங்க. 6 வெற்றிலை மேலே காம்பை கிள்ளிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க. வச்சுட்டு அதில் 6 அகல் விளக்கு வச்சு நெய் தீபம் போடுங்க. நெய் தீபம் போட்டுட்டு உங்களோட வேண்டுதல்கள் என்னவோ அதை முருக பகவான்கிட்ட வச்சுட்டு வாங்க. இதுக்கு எப்போங்க போகணும் அப்படின்னா, ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரமாக பார்த்து உங்கள் பக்கம் உள்ள கோயில்களில் எப்போ நட திறந்துருக்குதோ அந்த நேரம் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் போய் முருக பகவான்கிட்ட உங்களோட வேண்டுதல்களை வைங்க. உங்களோட இந்த சஷ்டி நாளில், அதுவும் இந்த வளர்பிறை சஷ்டியில் நீங்கள் வைக்கும் பொழுது அது குழந்தை பேருக்காக இருக்கட்டும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சஷ்டி திதி குழந்தை பேர் இல்லாதவங்க அன்னைக்கு வைக்கிற வேண்டுதல்கள் உடனே நிறைவேறுமா? ஏங்க அந்த வேண்டுதல்கள் மட்டும்தான் நிறைவேறுமா? எனக்கு என் குழந்தை நல்லா படிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது, அந்த வேண்டுதல்கள் வச்சா நிறைவேறுமானா கண்டிப்பாக நீங்கள் வைக்கிற அத்தனை வேண்டுதல்களும் முருகப்பெருமான் அவர்களால் நிறைவேற்றி கொடுக்கப்படும். அதற்கு உண்டான முழு பலனை நீங்கள் அனுபவிக்கலாம். அதே போல் நீங்கள் அதுக்கு உண்டான எஃபெக்டை நீங்கள் போட்டே ஆகணுங்க. ஒரு சம்பள உயர்வு கிடைக்கணும், நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், நான் வீடு கட்டணும், புதுசாக ஒரு மனை வாங்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வேண்டுதல்களை வைக்கலாம். வச்சிங்கனாக்கா அதற்கு உண்டான எஃபெக்டை நீங்கள் வீட்டில் நீங்கள் எதில், அதாவது கல்வியில் நல்லா வரணும், நல்லா படிக்கணும், படிச்சுட்டு நீங்கள் ஒரு வேண்டுதல்களை வைக்கும் பொழுது அந்த வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும். நீங்கள் வீட்டிலையே உட்காந்துட்டு படிக்காத பிள்ளைங்களை வச்சுட்டு நீங்கள் வேண்டுனாக்கா விளக்கு போட்டாக்கா 6 தீபம் ஏற்றுனாக்கா நல்லா படிக்கும், மார்க் நிறையா எடுத்துனா கண்டிப்பாக நடக்காது. அதே போல் வேலைக்கு போகாமல் வீட்டிலையே உட்காந்துக்கிட்டு நான் இடம் வாங்கணும், நகை வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா கண்டிப்பாக நடக்காதுங்க. உங்களோட எஃபெக்டும் அதில் எஃபெக்ட், நீங்கள் என்ன எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கடவுள்களுக்கு எல்லா தெய்வங்களுக்குமே பார்த்தீங்கன்னா சோம்பேறிகளை கண்டிப்பாக பிடிக்காதுங்க. யார் நல்லா சுறுசுறுப்பாக இருக்காங்களோ, நல்ல ஒரு மன தைரியத்தோடு உழைக்கிறாங்களோ, நல்ல முழு ஈடுபாடோட ஆன்மீகத்தில் அவங்கள ஈடுபடுத்திக்கிறாங்களோ அவங்களோட வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும். அதனால் நீங்கள் போய் முருக பகவான்கிட்ட உங்களோட வேண்டுதல்களை ஆலயத்துக்கு போய் கண்டிப்பாக வைங்க. அதுவும் முக்கியமாக இந்த வளர்பிறை சஷ்டியை நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு வேண்டுதல்களும் கண்டிப்பாக நிறைவேறும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட என்ன நெய்வேத்தியம் இருக்கோ அதை முருக பகவானுக்கு வைக்கிறது மிக மிக விசேஷம். என்கிட்ட பேரிச்சம்பழம் மட்டும்தாங்க இருக்குது, 2 வைக்கலாமான்னா கண்டிப்பாக வைக்கலாம். டைமண்ட் கல்கண்டு இருக்குது 2, அது வைக்கலாமாங்க, வேறு ஒன்றும் என்னால் வாங்க முடியாதுன்னா கண்டிப்பாக வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. 2 வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வச்சு கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம். முருக பகவானுக்கு மிகவும் உகந்த நைவேத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் பாயசம் அப்படிங்கிறது அவருக்கு மிகுந்த உகந்த நைவேத்தியம் அப்படின்னே சொல்லலாம். அதில் பால் பாயசம் செய்ய முடியாதவங்க கொஞ்சமாக பால் காய்ச்சி வச்சு அதில் நாட்டு சர்க்கரையை தேனை கூட சேர்த்து வச்சு நீங்கள் நைவேத்தியமாக செய்யலாம். தேனும் தினைமாவும் அன்னைக்கு செஞ்சு வைக்கிறது மிக மிக விசேஷங்க. இந்த சஷ்டி நாளில் மட்டும்தான் அது செய்யணுமா இல்லை, கார்த்திகை நாளில், செவ்வாய்க்கிழமையில், அவருக்கு உகந்த நாட்களில் ஒவ்வொரு நாட்களையுமே இந்த தேனும் தினைமாவும் அவருக்கு வைத்து வழிபாடு செய்கிறது மிக மிக விசேஷம். உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றி கொடுக்கப்படும், அத்தனை கோரிக்கைகளும் நிறைவேற்றி கொடுக்கப்படும். தன தானியங்கள் சேருங்க உங்களுக்கு. அதாவது அன்னபஞ்சம் அப்படிங்கிறதே இருக்காது. அதனால் இந்த சஷ்டி நாளில் கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல்களை முருக பகவான்கிட்ட வச்சு நீங்கள் உங்களோட வழிபாடை செஞ்சுட்டு வாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ அப்படிங்கிற அந்த முருகரோட மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். ஆலயத்துக்கு போய் நீங்கள் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் ஓரமாக உட்காந்துட்டு நீங்கள் 108 முறை கூட சொல்லலாங்க. இல்லை ஆலயத்துக்கெலாம் எனக்கு போக முடியாத, நான் வீட்டிலையே சொல்கிறேன் அப்படின்னா வீட்டிலையே சொல்லுங்கள்.
அதாவது முருக பகவானை மனதார நினச்சி உங்களோட வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு தூப தீப ஆராதனைலாம் காமிச்சிட்டு நெய்வேத்தியம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் 108 முறை ஓம் சரவணபவா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இன்னும் விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 108 முறை, நான் ஒவ்வொரு நடையும் இதை சொல்லியிருக்கேங்க, 108 முறை மனம் உவந்து மனசில் அந்த முருக பகவானை ஒண்டியுமே ஏற்றி நீங்கள் வந்து 108 முறை எழுதுங்க. பூஜை அறையில் உட்காந்து நீங்கள் எழுதுங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவரை நினச்சி உங்களோட கோரிக்கைகளையும் முருக பகவானை மட்டுமே நினச்சி எனக்கு இந்த கோரிக்கையை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகா அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் எழுதுங்க. முருக பகவானோட அருளால் சீக்கிரமே உங்களோட கோரிக்கைகள் நிறைவேற்றி கொடுக்கப்படுங்க. ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கந்தர் அலங்காரம், கந்த சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, கந்த குரு கவசம் அப்படின்னு சொல்லிட்டு முருக பகவானோட அனைத்து பாடல்களையும் உங்களால் என்ன முடியுதோ அனைத்தும் என்னால் பாராயணம்லாம் செஞ்சிட்டு இருக்க முடியாதுங்க அப்படின்னு சில பேர் கண்டிப்பாக சொல்லுவீங்க. உங்களுக்கு என்ன முடியுதோ, நேரம் இருக்கிறவங்க நிறைய பேர் வீட்டில் இருக்கிறவங்க படிக்கலாம், வெளியில் போகிறவங்க இவ்வளோ பாடல்களெல்லாம் கண்டிப்பாக படிக்க முடியாதுங்க. உங்களுக்கு நேரம் இருக்கும் பொழுது என்ன முருகரோட பாடலை வந்து பாராயணம் செய்ய முடியுதோ அதை வந்து கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையோட முருக மேல பாரத்தை வச்சு நீங்கள் வந்து பாராயணம் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதே முருக பகவான் செய்வார். அதே போல் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்கள், அதாவது பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், இது மாதிரி திருமணம் வந்து தள்ளி போயிட்டே இருக்கும். எல்லாம் வந்து முடிகிற இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பார்த்தீங்கன்னாக்கா, அது எதனாலன்னே சொல்ல முடியாது. அது மாதிரி சில பேருக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலில் இருப்பாங்க, பெற்றோர்கள் மன உளைச்சலில் இருப்பாங்க, அந்த பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னாக்கா மன உளைச்சலில் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த சஷ்டி திதி நாளில் முருக பகவானை வழிபட்டு போய் 6 தீபம் போடுங்க. 6 தீபம் தான் போடலாமா, நான் ஒரு நெய் தீபம் வீட்டில் போடலாமாங்க, ஒரு வெத்தலை மேலே நான் ஒரு தீபம் போடலாமா அப்படின்னா கண்டிப்பாக போடுங்க. அதனால் வந்து தப்பு எதுவும் கிடையாதுங்க. நம்மளால் என்ன முடியுதோ அதை வந்து நம்ம செய்யலாம், அதனால் தப்பு கிடையாது. வீட்டிலையே நீங்கள் ஒரு வெத்தலை வச்சு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு காம்பை கிள்ளிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு நெய் தீபம் போடுங்க. சில பேர் வந்து 6 நெய் தீபம்லாம் போட முடியாது, வசதி இருக்காது. ஒரு நெய் தீபம் என்னால் போட முடியும்னா கண்டிப்பாக ஒரு நெய் தீபம் வீட்டில் நீங்கள் போடுங்க. ஆலயத்துக்கு போய் ஒரு நெய் தீபம் தான் போடலாம் அப்படின்னா போடுங்க, அதனால் வந்து தவறு எதுவும் கிடையாது. இந்த 6 அப்படிங்கிறது அவருக்கு உகந்த நம்பர். சரவண பவ அப்படிங்கிறது 6, முருகனுக்கு உகந்த நம்பர் இந்த 6. அதனால தான் 6 தீபம் ஏற்ற சொல்கிறது. முடியாதவங்க ஒரு தீபம் ஏற்றலாம், அதனால் தப்பு எதுவும் கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் இந்த சஷ்டி திதியை பயன்படுத்திக்கோங்க. இந்த சஷ்டி நாளில் முருக பகவானை நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க. அவரோட அருளால் உங்களுக்கு வந்து அவரோட ஆசையும் அருளும் கண்டிப்பாக எப்போவுமே கிடைக்கும். அவரை நினச்சவங்க, அவரை வந்து கை தொழுது நின்னவங்களை வந்து அவர் எப்போவுமே கைவிட்டதே இல்லைங்க. அதனால் நம்பிக்கையோடு முருக பகவானை வந்து நமக்கு நல்லது தான் செய்வார். அவரை வந்து நம்ம நினச்சிட்டு இந்த வேலைகளை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எந்த வேலைகளாக இருந்தாலும் சரி ஆரம்பிங்க. அவர் மேலே பாரத்தை போடுங்க, எனக்கு நீதான் துணை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அது வந்து குழந்தைக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை திருமணமாகாதவங்களுக்கு ஜாதகம் பார்க்குறது, அந்த மாதிரி வேலைகளை ஆரம்பிச்சுட்டு அவர் மேலே பாரத்தை போட்டு செஞ்சுட்டே இருங்க. அவரோட அருளால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லதே கூடிய விரைவில் நடக்கும். சீக்கிரமாக எனக்கு வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து முருகா என்னுடைய காரியங்கள் வந்து சீக்கிரமாக நிறைவேறணும், முருகா என்னுடைய காரியங்கள் சீக்கிரமாக நிறைவேறணும், அதாவது உங்களுக்கு எந்த காரியமாக வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக முருகனோட அருளால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு மேம்பாட்டுக்கு வரும். நீங்கள் நினைத்த காரியங்கள் விரைவிலேயே வெற்றி பெறும். அதே போல் ஒவ்வொரு சஷ்டிக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு காரியம் வெற்றி அடைஞ்சாலும் சரி, ஒவ்வொரு சஷ்டிக்குமே நீங்கள் வந்து விளக்கு போடுங்க. கோயிலுக்கு போய் விளக்கு போட முடியாத நீங்கள் வீட்டிலையே வந்து விளக்கு போட்டு அவர் கையெடுத்து கும்பிடுங்க. ஓம் சரவணபவ, மற்ற பாடல்கள் பாட முடியலைன்னா கூட ஓம் சரவணபவ அப்படிங்கிற அந்த மந்திரத்தையாவது உங்கள் வாயால் சொல்லுங்கள். கண்டிப்பாக முருகரோட அருளால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நன்றி.